நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தை பொறுத்தவரையில் அதிகமானோர் இஸ்லாத்திற்கு புறம்பாக பேசி எதிராக பேசி இஸ்லாமிய மதத்திற்கு எதிராகவே கொதித்து எழுந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்நிலை தற்போது மாறி அதிகமான மேற்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய நபர்கள் இஸ்லாத்தை நாளாந்தம் தழுவிய வண்ணமே இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்ன என்றால், கண்டிப்பாக அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் புனித இஸ்லாமிய மதத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் உண்மையை அவர்கள் தெரிந்து கொண்டு வருகின்றார்கள். எனவேதான் அவர்கள் நாளாந்தம் இஸ்லாத்தை தழுவியவர்களாகவே இருக்கின்றார்கள். அந்த வகையில் அண்மையில் சமூக வலைத்தளங்களில் மிகவும் வைரலாக பரவக்கூடிய ஒரு காணொளியாகத்தான் தென்னாப்பிரிக்காவில் ஒரு கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமானோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதிலும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானோர் இஸ்லாத்தை ஏற்று வருவதாக, இந்த தென்னாப்பிரிக்கா பகுதியில் நூற்றுக்கணக்கானோர் இஸ்லாத்தை ஏற்று வருவதாக அல் ஜசீரா அரபு சமூக ஊடகங்கள் பல்வேறுபட்ட செய்திகளை பகிர்ந்து வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிமாக பிறந்த நாம் இஸ்லாத்தை படிக்க மறுக்கின்றோம். அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை படிப்பதில் கடும் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய, கிட்டத்தட்ட இன்றைய காலகட்டத்தில் அதிகமான 150% மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான உணர்ச்சி வசமான சம்பவங்கள் அவர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது. முக்கியமாக பலஸ்தீன் சம்பவம் அவர்களை கடுமையாக தாக்கியிருக்கிறது. மாற்று மதத்தவர்களை அவர்களை தாக்கியது அவர்களுடைய மனதை தொட்டது காணாமல் அவர்களுக்கு அல்லாஹு தாலா குர்ஆனை படிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறான். குர்ஆனை படித்து இதுதான் உண்மையான மார்க்கம் என்று புரிந்து கொண்டு தற்போது பல மாற்று மத மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, வல்ல இறைவன் மீது ஈமான் கொண்டு தாங்கள் செய்த பாவத்துக்கு கண்ணீர் சிந்தி பாவம் மன்னிப்பு தேடுகின்றார்கள். ஆனால் நாம் பிறந்ததிலே முஸ்லிமாக பிறந்து எத்தனை பெயர் நாம் செய்த பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு இறைவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே. இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.